க்ரீட்டிங்ஸ் டு ஆல். இன்றைக்கி இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். என்னமோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலே போயிட்டுருப்போம். இந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸில் முக்கியமாக நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். நான் ஏன் இந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் வந்து மோர் தென் 500 டீச்சர்ஸை வந்து அஸ் எ பிரின்சிபலாக நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து நான் ஒரு டீச்சராக, நான் ஒரு பிரின்சிபல் இன்டர்வியூக்கு போயிருக்கேன். நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஜாப் போகிறனோ போகலையோ ஒரு லேர்னிங்காகவே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நான் வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவேன். ஸோ அந்த அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத நான் வந்து என்ன செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுறதுக்காக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். இதில் இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போவீங்க, பென் எடுத்துகிட்டு போவீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் நான் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன். எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஃபிடென்ஸ் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும், கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு போகணும், உள்ளே போகணும். என்ன தான் பயம் இருந்தாலும், ஃப்ரெஷர்ஸ்க்கு பயம் இருக்கும், அது காமன் தான். ஃப்ரெஷர்ஸாக இருக்கும், நமக்கு வந்து உள்ளே போகிற என்ன கேள்வி கேட்பாங்களோன்ற பயமும் பதட்டமும் இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லுவோம். மைண்ட் செட் பண்ணிவிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தெரியுதுன்னா தெரிஞ்ச பதிலை சொல்லுவோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவோம். இந்த ஜாப் இல்லைன்னா இன்னொரு ஜாப் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனோன்னே அவங்க கொஷின்ஸை மெயினாக என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, போன உடனே இது எல்லா இன்டர்வியூலேயும் நான் கேட்குற கொஷினும் அதுதான், என்ன கேட்ட கொஷினும் அதுதான். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் என்ன அந்த பதில் சொல்கிறீங்களா, அந்த பதிலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அங்கே செலக்ட் ஆகுறீங்களா செலக்ட் ஆகலையான்றதில் அந்த ஒரு பதிலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் நீங்கள் உங்களோட பேர் சொல்லணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், உங்களோட ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் பர்சனலாக உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, இது எல்லாத்துமே ஒரு ஷார்ட் பேராகிராஃபில் சொல்லிடணும். இந்த ஆன்சர்லேயே அவங்க உங்களோட கான்ஃபிடென்ஸு, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட் எல்லாமே இந்த ஆன்சர்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நினைப்போம், நம்ம இந்த இன்டர்வியூவில் நம்ம ஜெயிக்கலை, நமக்கு இந்த வேலை கிடைக்கலன்னு உடனே டல்லாகிடுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. இது எதை பொறுத்து இருக்குது, ஒரு இன்டர்வியூவில் நம்ம வந்து செலக்ட் ஆகிறது எதை பொறுத்து, நம்ம பண்ணுற ஆன்சர்ஸ்னால் மட்டும் கிடையாது. அந்த கம்பெனியோட, அந்த ஸ்கூலோட, அந்த நிறுவனத்தோட எக்ஸ்பெக்டேஷன், அது நம்மளோட நீடு அவங்களோட நீடு ரெண்டும் வந்து மேட்ச் ஆனால் தான் அவங்க நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட சேலரி, நம்ம எதிர்பார்க்குற சேலரி, இதை பொறுத்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைன்னா நமக்கு ஸ்கில்ஸ் இல்லை, நம்ம தோத்துட்டோம் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அந்த பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப் இயர்லி ஒன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜாப் போகிறீங்களோ இல்லையோ, இது ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள். அங்கே போனால் தான் உங்களுக்கு உங்களோட வீக்னஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கே தெரியும், எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது, எதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் தெரியும். சில ஸ்கூலில், சில இன்ஸ்டிடியூஷனில், சில ஆர்கனைசேஷனில் ஒரே இன்டர்வியூவில் ஒரே இதில் முடிச்சிடும். ஒரு இன்டர்வியூ தான், செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்லாம் இருக்காது. பட் வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். நீங்கள் அதை விட என்னெல்லாம் நீங்கள் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க, இட் டிபெண்ட்ஸ் அந்த பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மலாக ஒரு ட்ரெஸ் போடுறீங்களா, உங்களோட போஸ்டர்ஸ், நீங்கள் எப்படி உட்காடுறீங்க. நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நம்மளை சும்மா தேவையில்லாமல் ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுற டைமில் கூட அவங்க உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க, கேமராவில் உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, யார் கூடலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி இல்லை எந்த அளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. இது ஸ்கூலாக இருந்தால், மற்றது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் ரெஸ்யூமில் எல்லாமே நம்ம கொடுத்து எல்லாமே நம்மளோட ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. மறுபடியும் ஒரு ஃபார்மை கொடுத்து எதுக்கு ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் தட். அது என்னென்னா, உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை செக் பண்ண, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா, அதில் கரெக்டாக உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்களா, பொய் இல்லாமல் இருக்கா, அந்த ரெஸ்யூமில் உள்ளது இதுவும் கரெக்டாக இருக்கா, அதை வச்சு தான் உங்களை இன்டர்வியூவே பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்யூமை பார்த்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு டேட்டா. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் அதில் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. நீங்கள் யாருன்றதை கிளியராக தெளிவாக, இதுதான் நான், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியலன்னா ஐ வில் லேர்ன் அப்படின்னு கான்ஃபிடென்ட், ஐ வில் லேர்ன், டெஃபினெட்லி ஐ வில் லேர்ன், எனக்கு தெரியாது பட் ஐ வில் லேர்ன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா
உங்கள் கான்ஃபிடென்ஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ உங்களை நான் எதுக்காக ஹையர் பண்ணணும், நான் ஏன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் இருக்கும். அந்த கொஷின் இருக்கும்போது அப்போ நீங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணால் அந்த ஸ்கூலுக்காக அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிப்பீங்க, உங்களை நீங்கள் எப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் அந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா, எங்கே போகிறீங்களோ அந்த பிளேஸை பற்றி, அந்த கம்பெனியை பற்றி, அந்த ஸ்கூலை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு இப்போ நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நமக்கு கிடையாது, நம்ம நிறைய எழுதுறதில்ல, எல்லாமே டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகணும். ப்ராக்டிஸ் எடுக்க பயம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இது மாதிரி அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சிந்தித்து செயலாற்றும்.